அன்பானவர்களே, நாம் பொதுவாக நினைக்கிறோம் இயேசுவை கண்டு கொண்டால் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், பாடுகள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், துயரங்கள் வேண்டாம், நிந்தனைகள் வேண்டாம், அடி உதவி இப்படி மனுஷரால் நமக்கு கிடைக்கக்கூடாது, எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் பொதுவாக விரும்புகிறோம். அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் நம்முடைய உள்ளத்தை தூடுகிறது. ஆனால் கூட வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய மனிதர்கள் இயேசுவை பின்பற்றியவர்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நிந்தனைகளும் அவமானங்களும் வந்தது. அதில் நாம் விசேஷமாக பார்க்கின்ற பொழுது பத்தும் தீவில் அங்கு யோவான் இருக்கின்றார். அவர் செய்த காரியங்கள் என்ன? நாடு கடத்தப்பட்டார். இயேசுடைய சீஷர்களில் ஒருவர் நாடு கடத்தப்பட்டார். அங்கு அவர் செய்த காரியம், அவர் அந்த இடத்தில் இருந்து கொண்டு கற்களை உடைக்க வேண்டும். அப்படி உடைத்து உடைத்து அவர் கரங்களெல்லாம் என்ன ஆச்சுன்னா லெப்ரசி வந்துருச்சு. பாவம் அந்த ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களே நான் அடிக்கடி ஜெபிப்பதுண்டு அவர்களுக்காக. இதில் மிக முக்கியமான என்ன அப்படின்னா, யோவான் பண்ணின ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவை மறுதலிக்கவில்லை. அதற்கு கிடைத்த பெரிய பரிசு தனியான இடம், சிறை வாசகம், கடினமான வேலை. இவற்றில் மத்தியில் அவர் இயேசுவை விட்டுவிடவே இல்லை. அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னா, அந்த கடினமான வேதனையான தாங்க முடியாத அந்த சூழ்நிலையில் அவர் தேவனை நோக்கி பார்த்த பொழுது அங்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு அழகிய நிருபமானது அவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, அதில் முதல் வசனத்தை பார்ப்போமா? ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம், அதில் 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. உண்மையிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அங்கு ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் படைக்கிறார். நிஜமா நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறுகிறது. எப்போ? ஆண்டவரே, நீர் என் தஞ்சம், நான் நம்பியிருக்கிற துருவம், என் கோட்டை, என் அடைக்கலம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று பக்தர்கள் பாடுவது போல அப்படியாக இருக்கின்ற பொழுது அங்கு புதிய வானம் இன்றைக்கும் படைக்கப்படுகிறதை தேவன் தன் பிள்ளைகள் மூலமாக பாடுபடுகிற பிள்ளைகளுக்கு அதை கூறுகிறார். ஒரு சமயம் ஒரு பெண் வயிற்றில் பேபி கன்சீவாக இருக்கிறார். இங்கே தன்னுடைய கஷ்டங்களாம் சொல்லி தேம்பி தேம்பி அழுதாள். ஒரு சமயத்தில் அவளுக்கு கஷ்டம், எல்லாத்துலேயும் கஷ்டம். சாப்பாடு கிடையாது, இந்த மாடர்ன் காலத்தில் ஃபேனு கிடையாது, பெட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி கஷ்டப்படுறாள்னு யாரும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை, யார்கிட்டும் சொல்ல முடியலை, யாரும் அவர்களுக்கு உதவி செய்யலை. அதோட என்ன கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்னா, சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லை. அவங்க தெரிஞ்சவங்க சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இதுக்கு ஒன்றும் இல்லாமல் வச்சுருவாங்களாம். என் மடியில் படுத்துட்டு, மேடம் நான் என் உயிரை மாய்த்துக்குள்ளே விரும்புகிறேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு டைம் மடியில் படுத்துட்டு அழுதுட்டு, மேடம் நான் இறந்து போயிடுறேன், மேடம் நான் செத்து போகிறேன், அது மட்டும் செய்யாதம்மா, அது மட்டும் செய்யாத, நீ என் வீட்டுக்கு வா, இங்கே ஒரு ரூமில் இருந்துக்கோ, ஒரு பிரச்சனை கிடையாது, நான் சாப்பிட்றத உனக்கு தாரேன், ஒரு காணிக்க கொடுத்தா. இல்லைம்மா வேண்டாம். அப்பா அழுக, உங்களுக்கு கூட என்கிட்ட இந்த காணிக்க வாங்க இஷ்டம் இல்லை அப்படின்னு நடுங்கிட்டேன். சரிம்மா கொடு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதே இடத்துல நீ அதிகமான நாளுக்கு காணிக்கையை கொடுப்ப, ஆண்டவர் நாமம் உன் மூலமாக மகிமைப்படும், நீ படுற துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனை எல்லாம் மறைந்து போகிறது, இதோ உன் வாழ்க்கையில் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறேன் என்று சொன்னார். அவள் அதை பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தாள். வருடங்கள் ஓடின. ஒரு சமயம் மேடம் உங்களுடைய
மினிஸ்ட்ரிக்கு இதை வச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு அவள் சந்தோஷமாக கொடுத்த அந்த காணிக்க உண்மையிலே தேவனுடைய சமூகத்தில் அது சந்தோஷமாக ஏற்று கொள்ளப்பட்டது. ஆண்டவர் அவளை அபரீதமாக ஆசீர்வதித்தார். இது நான் காணிக்கைக்காக நான் சொல்லலை, சொன்னது இந்த கேர்ள் சொன்னான், மேடம் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல அழுதேன், அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைம்மா ஆண்டவர் ஒன்று அபரிதமாக ஆசீர்வதிக்கிறாரு, நீ சந்தோஷமாக காணிக்க கொடுக்குறம்மா, இந்த ஊழியத்தை தாங்குறோமான்னு சொன்னீங்க, அது நடந்ததுன்னு. கோடி கோடி ஸ்தோத்திரம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி புதிய பூமியை ஆண்டவர் படைக்கிறார். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிட்டு ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உங்களுடைய வாழ்க்கையில் தருகிறார். ஆமேன், ஆமேன்.